இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என் மேனேஜர் வந்து சொன்னார், சார் வெளியே இன்னொரு டிராக்டர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா, வெளியே நிற்குது சார்னு சொன்னார். இல்லையே, நான் 10 டிராக்டர் ஆர்டர் பண்ணேன், அது கொடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு. வெளியே இன்னொரு டிராக்டர் நிற்குது பாருங்கன்னாரு. வெளியே போய் போனால் நம்ம எஸ்ஜே சூர்யா சார் நிற்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அவர் சொன்னார், நீங்கள் போய் உங்கள் கையால் கொடுத்துருங்க மாஸ்டர்னு. ஐயோ, மாற்றத்தினுடைய அழகு என்னன்னா, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என் கையில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை சார், அவங்கவுங்க கையாலேயே பண்ண வைக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் ஒரு 10 பேர் ஹெல்ப் பண்ண வருவாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, அந்த க்ரௌடில் உங்ககிட்ட பேச முடியல. இவ்வளோ சின்ன கிராமத்தில் இவ்வளோ க்ரௌடு வருவாங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எப்பவும் மாற்றத்துக்கு உங்களுக்கு தெரியும், மாற்றன்ற ஒரு அமைப்பு, ட்ரஸ்ட் மூலியமாக ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டி கொடுக்கறது, அப்புறம் ஓப்பனார் சர்ஜரி பண்ணுறது, அப்புறம் 10 டிராக்டர் கொடுத்தது, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். 10 டிராக்டர் கொடுத்துட்டேன். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என் மேனேஜர் வந்து சொன்னார், சார் வெளியே இன்னொரு டிராக்டர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா, வெளியே நிற்குது சார்னு சொன்னார். இல்லையே, நான் 10 டிராக்டர் ஆர்டர் பண்ணேன், அது கொடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு. வெளியே இன்னொரு டிராக்டர் நிற்குது பாருங்கன்னாரு. வெளியே போய் போனால் நம்ம எஸ்ஜே சூர்யா சார் நிற்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இவர் மாற்றத்தில் சேரும்போது சார் சொன்னார், எனக்கு ஷூட்டிங்லாம் பிஸியாக இருக்கும், நான் கேப் பார்த்து நான் வந்துடுறேன் மாஸ்டர், என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவ்வளோ பெருசாக பண்ணுவார்னு நினைக்கல. ஏன்னா ஒரு டிராக்டருடைய விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 to 10 லட்ச ரூபா கிட்ட வரும். ஸோ அவருடைய சொந்த செலவில் இந்த டிராக்டரில் நான் 1 ரூபா கூட போடல. அவருடைய சொந்த செலவில் அந்த டிராக்டருக்கு அனுப்பி, அந்த டிராக்டர் கம்பெனிக்கு அனுப்பி, அவரே அதை புக் பண்ணி என் வீட்டாண்ட இடத்துல நிற்க வச்சு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னார், நீங்கள் போய் உங்கள் கையால் கொடுத்துருங்க மாஸ்டர்னு. ஐயோ, மாற்றத்தினுடைய அழகு என்னென்னா, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என் கையில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை சார், அவங்கவுங்க கையாலேயே பண்ண வைக்கணும். இதுக்கு அக்கௌண்ட்டுனே ஒன்றும் இல்லை. கஜானா இருந்தால் தான் எல்லாம் கை வைப்பாங்க, இதுக்கு கஜானாவே இல்லை. ஸோ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையாலேயே வந்து பண்ணோம் சார். அப்புறம் நீங்கள் டிராக்டர் கொடுக்குறத விட அந்த ஊருக்கு மக்களுக்கு வந்து உங்களை பார்த்தாங்களா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். சார் இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் ஹைதராபாத்லேருந்து இந்த நாளை ஒதுக்கி கொடுத்து, அதுவும் 1 வாரத்துக்கு முன்னாடியே டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்திருக்காரு. மாற்றத்துக்கு நான் ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி வந்து சேர்ந்தார். தம்பி கேபி வைபாலா, அருந்தாங்கி நிஷா, இந்த மாதிரி நிறைய பேர், என்னுடைய தாய்க்கு நிகராக நினைக்கிற என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த டைமில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைமில் மாற்றத்துக்காக ஒரு டிராக்டர் கொடுத்த என்னுடைய நண்பன் சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது. ஜிகிர்தண்டாவில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததோ அதே சந்தோஷம் இப்போ மாற்றத்தில் அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் ஒரு 10 பேர் ஹெல்ப் பண்ண வருவாங்க சார். அந்த என்னுடைய ஐடியாவே என்னென்ன சார், இந்த மாற்றம்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த எண்ணம் வரணும் சார். ஃபர்ஸ்ட்டு மற்றவங்களுக்கு கொடுத்தா கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாருன்றது எண்ணம் வர வைக்கணும் தான். உங்கள் மாதிரி ஸ்டார்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது இல்லை சார், இன்னும் 100 பேர் வருவாங்க. ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நன்றியை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். தேங்க்யூ.